வாங்க நம்ம தெனாலிராமன் கதைகள்ல வர சுவாரஸ்யமான ராஜாங்க விருந்து கதைய இந்த விளக்க பதிவுல அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி கேட்போம். மனிதனுக்கு உச்சக்கட்ட சுகம் எது? திருப்தியா சாப்பிடுதா இல்ல உண்டதை கழிப்பதிலா? யோசுங்க. ரொம்ப வினோதமான கேள்விதானே இது. ஒரு நாள் அரண்மனையில பிரம்மாண்டமான விருந்து. ராஜகுருவும் நம்ம தெனாலிராமனும் அறுசுவை உணவு உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. நல்ல வயிறார சாப்பிட்டதும் லேசான மயக்கம் வரும்ல, அப்படிதான் 2 பேரும் ஒரு மண்டபத்துல உட்காந்து ரொம்ப சாவதானமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜகுரு ரொம்ப பெருமையா, ஆஹா, இப்படி ஒரு விருந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் எவ்வளவு பெரிய சுகம் கொடுக்குது அப்படின்னாரு. இத கேட்டதும் தெனாலிராமனுக்கு ஒரு குறும்பு. சும்மா விடுவாரா? ராஜகுருவை சீண்டி பார்க்க முடிவு செஞ்சு ஒரு சின்ன விவாதத்தை ஆரம்பிச்சாரு. சாப்பிடுறத விட உண்டதை கழிப்பதில் தானியா உண்மையான சுகம் இருக்கு அப்படின்னு தெனாலிராமன் சாதாரணமா சொல்ல அங்க பெரிய விவாதமே ஆரம்பிச்சது. ராஜாங்க விருந்தை பழிக்காதே ராமா, உண்பது தானியா தனி சுகம் அப்படின்னு ராஜகுரு ரொம்ப கோவமா கடுமையா கடிந்து கொண்டாரு. சரி, கழிப்பதுதான் தனி சுகங்கிறத நான் ஒரு நாள் உங்களுக்கு உணர்த்தி காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு தெனாலிராமன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ராஜகுரு தனியாச்சிக்கிற அந்த சரியான தருணத்துக்காக தெனாலிராமன் ரொம்ப அமைதியா காத்திருந்தாரு. ஒரு நாள் ராஜகுரு தனி அறையில இருக்கிறத பார்த்ததும் சடரன ஓடி போய் வெளியில இருந்து கதவை பூட்டிட்டாரு நம்ம தெனாலிராமன். கதவு பூட்டப்பட்ட அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்த ராஜகுருவுக்கு அவசரமா இயற்கை உபாதை கழிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. பதற்றம் கூடிருச்சு. எவ்வளவு தட்டியும் ஒரு பதிலும் இல்ல, வெளியே வரவும் முடியல. அந்த அவசரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சாரு ராஜகுரு. அவரை கொஞ்ச நேரம் நல்லா தவிக்க விட்டுட்டு இறுதியா ஒரு குறும்பு புன்னகையோட கதவை திறந்தாரு தெனாலிராமன். கதவை திறண்ட அடுத்த செகண்ட் ராஜகுரு மின்னல் வேகத்துல வெளியே வந்து கழிப்பறைய நோக்கி தலை தெறிக்க ஓடினாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு படாங்கிற ஒரு பெரிய ஆசுவாசத்தோட மேல் மூச்சு வாங்க ராஜகுரு மெதுவா நடந்து திரும்பி வந்தாரு. அப்பாடா ராமா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. கழிப்புறுதா தனி சுகம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சரணடைஞ்சார். ஆனா தயவு செஞ்சு இது போன்ற ஆபத்தான விபரீத விளையாட்ட இனிமே என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பயந்து போய் கெஞ்சினாரு ராஜகுரு. தான் சொன்னதை எப்படி பிராக்டிக்கலா நிரூபிச்சாரு பாத்தீங்களா? இத நினைச்சு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அடக்க முடியாம வாய் விட்டு சிரிச்சாங்க. உண்மையிலேயே மனிதனோட அடிப்படை இயற்கையை வச்சு பார்த்தா தெனாலிராமன் நிரூபிச்சது 100க்கு 100 சரிதானே. நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.